யார் வந்தாலும் அதே ஊழல் லஞ்சம், யார் வந்தாலும் அதே பஞ்சம் வறுமை ஏழ்மை, யார் வந்தாலும் அதே கொலை கொள்ளை வளக்கொள்ளை, யார் வந்தாலும் மலையை கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி விற்பார்கள், யார் வந்தாலும் ஆற்று மணலை அள்ளி விற்பார்கள், யார் வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு அம்மா வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வார்கள், யார் வந்தாலும் மதுக்கடையில் இருக்கும், யார் வந்தாலும் அதை மூடுவோம் என்று சொல்ல மாட்டார்கள், மூடவும் மாட்டார்கள். எந்த ஒரு மாறுதலும் இல்லை. தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள். ஆசிரியர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று 12,000 பேர் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள், போராடுகிறார்கள். சிறப்பு ஆசிரியர்கள் சமவேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று போராடுகிறார்கள். அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை. என் அன்பு சொந்தங்களே, நம்மை பெற்ற தாய் கூட 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்களோ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார்கள். நம் தாய் தந்தையர் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறார்கள். இதுதான் உலகம், இதுதான் நாடு, இது நம் பெரியப்பா, இது உன் சித்தப்பா, இது உன் தங்கை, இது அம்மா, இது மலை, இது காடு, இது கடல் என்று உலகத்தை காட்டுகிறார்கள். ஆனால் நம்மை இந்த உலகத்துக்கே காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். இவன் அலெக்சாண்டர், இவன் சாக்ரட்டிஸ், இவன் அரிஸ்டாட்டில், இவன் பிளாட்டோ, இவன் புத்தன், இவன் பூலே, இவன் அம்பேத்கர் என்று அறிமுகப்படுத்தி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த ஆசிரியர்கள் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் அந்த நாடு நாடா என்று அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆசிரியன் வீதியில் நின்னால் ஒரு சமூகம் எப்படி அறிவு சமூகமாகும்? ஆசிரியர்கள் கேட்கிற சம்பளத்தை கொடுப்பதற்கு ஒரு 200 கோடி இருந்தால் போதும். ஆனால் இவர்கள் கொடுக்கிற இலவசத்தில் இழக்கிற பணங்கள் எவ்வளவு பணம்? ஒரு வங்கி கணக்கில் 5000 போடுவோம். ஒரே நாளில் 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போட்டதில் 6800 கோடியை அரசு இழக்கிறது. அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வங்கி கணக்கும் 5000 போட்டு அவங்க வாக்கை உறுதி செய்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் அதிகாரத்தில் இல்லை, நாங்கள் எதை செய்வது? அப்போ ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று! உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன் தான் விளைய வச்ச நெல்லை தானியங்களை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வையுங்கள் என்று போராடுகிறான். ஆனால் வீதியில் போட்டு இந்த அரசு முளைக்க வைத்து நாசமாக்குறது, உழவனின் உழைப்பை உதாசீனப்படுத்தும். உழவர் குடிமக்கள், வேளாண் குடிமக்கள் போராடுகிறார்கள். மருத்துவர்கள், உயிர்காக்கும் மருத்துவர்கள், கொரோனா நோய் தொற்று வந்தபோது என் அன்பு சொந்தங்களே, எந்த ஒரு கொரோனா நோயாளியையும் தனியார் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதைகள் போலவும் தெரிந்தார்கள் நமக்கு. இன்று அவர்கள் தேவையில்லாதவர்களாக தெரிகிறார்கள். அந்த உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள்,
போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் இதிலே பிரச்சனைகளை தந்தவர்கள் பக்கம் என் மக்கள் நிற்கப் போகிறார்களா, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற தங்கள் பிள்ளைகள் பக்கம் நிற்க போறார்களா? இதுதான் இந்த தேர்தலில். நேர்மையாளன் எதற்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்கு இலவசம் அறிவிக்க வேண்டும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? அது திரும்ப என் மக்களிடம்தான் எடுக்க வேண்டும். எதுல? மிக அத்தியாவசியமான பொருள்களில் வரியை உயர்த்தி, கட்டணத்தை உயர்த்தி எடுப்பீர்கள். இல்லை, கடனை வாங்குவீர்கள். கடன் எதை காட்டி வாங்குவீர்கள்? என் மக்களின் நலத்தை, என் மண்ணின் வளத்தை. நான் எங்க அப்பன் வீட்டை இடமாய் வைத்து கடன் பெறுவது போல நீங்கள் என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுகிறீர்கள். எப்படி? கடன் பெற்ற ஒரு வீடு நிம்மதியாக வாழ முடியுமா? அதுபோல கடன் பெற்ற ஒரு நாடு நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவார்ந்த எனது சொந்தங்கள், படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். பஸ் சும்மா ஓட்டுறேன், ஃப்ரிட்ஜ் கொடுத்துறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுத்துறேன், 1 கிலோ பருப்பு கொடுத்துட்றேன், அரிசி கொடுத்துட்றேன், வேட்டி கொடுத்துட்றேன், 10,000 ரூபாய் வங்கியில் போட்டுறேன். எங்கேருந்து போடுவ? உன் பரம்பரை சொத்தை வித்துட்டு போடுவியா? இல்லை எங்கள் ஆத்தாப்பன் கட்டுற வரி எதுலேருந்து எடுப்ப? எதுலேருந்து எடுப்ப சொல்லு? கடனை வாங்குவ. 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதில் வட்டியே 1 லட்சம் கோடி போயிடுச்சுன்னா, இப்போ நீ அடுத்த முறை வந்து இந்த இலவசத்தை கொடுக்க இன்னொரு 5 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. அந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி 2 லட்சம் கோடி ஆகும். அப்ப பட்ஜெட் ஒரு 3 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி வட்டி. அந்த 1 லட்சம் கோடிக்கு என்ன புடுங்குவ? என்ன நலத்திட்டம் செய்வ? எப்படி ஆட்சி செய்வ? வாத்தியாருக்கு சம்பளம் எப்படி கொடுப்ப? பஸ் பார்க்கணும். ஒரு தலைவன் செய்கிற ஆட்சியா இது? ஒரு நாட்டில் ஒரு தலைவனின் ஆட்சி என்பது என் கால்களை நம்பி என் பயணம், அதான் தற்சார்பு. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற, எவரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தாத ஒரு நிலையில் தன் நாட்டு குடிகளை வைப்பதுதான் சிறந்த ஆட்சி. அந்த ஆட்சியாளன் தான் சிறந்த தலைவன். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? ஒரு அடிப்படை தேவைதான் எது? மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி, மடிக்கணினி, மிதிவண்டி, அரிசி பருப்பு, வேட்டி சேலை, இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் தன் உழைப்பிலேயே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான். நிறைவேற்றிக் கொள்ள முடியாதது எது? எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது. எனக்கு நானே மருத்துவமனை கட்டி படுத்து வைத்தியம் செஞ்சுக்கிற முடியாது. எனக்கு நானே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிற முடியாது. இதுக்கு ஒரு பொது அமைப்பு தேவைப்படுது. அதுக்கு நாங்கள்லாம் வாக்கு செலுத்தி, வரியை செலுத்தி அரசுன்னு ஒன்றை நிறுவுறோம். அது ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் சரியா சமமா பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் பொது அமைப்பு உருவாக்கி அதுக்கு பேரு அரசுன்னு வைக்கிறோம். வாக்கும் செலுத்திடுறோம், அதுக்கு வரியும் கொடுத்துறோம். கல்விக்கு கொடுத்துறோம், மருத்துவத்துக்கு கொடுத்துக்கிறோம், தண்ணிக்கு கொடுத்துறோம், மின்சாரத்துக்கு கொடுத்துறோம், எல்லாருக்கும் கொடுத்துறோம். ஆனா நீ இதை எல்லாத்தையும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு சாராய கடை மட்டும் நீ வச்சு என் மக்களை குடிக்க வச்சு சாகடிச்சு
என் ஆத்தா அக்கா தங்கச்சியை தாலி அறுக்க வச்சுட்டு அப்புறம் தாலிக்கு தங்கம் தாரங்கிறது, அந்த தங்கத்தை குடிக்க வச்சு 6 மாசத்திலே தாலி அறுக்கிறது, இது ஒரு ஆட்சி முறை. இது ஒரு ஆட்சி முறை. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் மனச்சான்று இருக்கிற என் மக்கள் யாராவது ஊழல் லஞ்சத்தில் குற்றச்சாட்டில் என்ன நேர்மை இருக்கும்? எதுக்கு நீ இலவச ஆண்டு விற்கிற? நான் கேட்கறது இலவசம் இல்லையே, நான் கேட்கறது தரமான கல்வி, அந்த கல்விக்கு ஏற்ற வேலை அதானே. நான் கேட்கறது இலவச பேருந்து இல்ல, தரமான பேருந்து, நல்ல பேருந்து, பயணிக்க நல்ல பாதை, அதான் முக்கியம். நான் கேட்கறது நல்ல மருத்துவம், உலக தரத்துக்கு கொடு, அல்லது ஓ மண்ணிலேயே ஓ நாட்டிலேயே தனியார் முதலாளிகள் அரசு மருத்துவமனை தரமா இருந்தா காவேரி மருத்துவத்துக்கு வர நோயாளி எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்புறம் அரசு பள்ளிக்கூடம் கல்லூரி தரமா இருந்துச்சுன்னா தனியார் பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். குறைஞ்சா என்ன? தனியார் கல்லூரி பள்ளி வைத்திருப்பதே ஆட்சியாளர்கள் தான். எப்படி? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் ஒரு தொழிலாகி ஒரு விற்பனை பண்டமாகி லாபம் குளிக்கிற ஒன்றாக மாறிவிட்டதென்றால் இந்த நாடை நாடு என்று சொல்லுகிறீர்களா, சுடுகாடு என்று சொல்லுகிறீர்களா? இதை எப்படி சகித்துக் கொள்வது என் அன்பு சொந்தங்கள்? இவ்வளவு கல்வியறிவு பெற்றிருக்கிறீர்கள், உலகத்தை உள்ளங்கையில் வைத்து பார்க்கிறீர்கள். தட்டினால் வளைகுலியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகள் எல்லாம் எப்படி சாலை இருக்கிறது, இந்த நாடுகள் எல்லாம் எப்படி போக்குவரத்து இருக்கிறது, இந்த நாடுகள் எல்லாம் எப்படி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, இந்த நாடுகள் எல்லாம் எப்படி மருத்துவமனை இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்க முடியுமே. பார்த்துவிட்டு ஏன் அதுபோல இந்த நாட்டில் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா? எழ வேண்டும். மானம் பறிபோகிறது என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டாமா? என்ன அரசு கொடுக்க? ஐயா எடப்பாடி அறிவிக்கிறார், ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார். எங்கிருந்து கொடுப்பீர்கள்? யாரு காசு? யாரு காசு? நீங்க என்ன கர்ண மகாராசா பரம்பரை, இல்ல எங்க பாட்டன் பாண்டியன் பரம்பரை, சோழ துடிக்க வேண்டாமா? அநீதியை சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து அடிமை மனநிலை வந்து விட்டது நமக்கு. என்ன செய்யறது? இது யாரு ஊழல் எவன் செய்யல, லஞ்சம் எவன் வாங்கல, எங்க நடக்கல, அவன் கற்பழிச்சிட்டா எங்க நடக்கல கேட்டா பீகாரை விட இங்க குறைவா நடக்குது, அவங்க விட இங்க கொஞ்சமா நடக்குது. இதுவா பேச்சு? இதுவா ஒரு ஆட்சி? கல்வி எதற்கு பயன்படும்? நீங்கள் பார்த்து படியுங்கள். ஒரு அறிவிப்பு சொல்லுங்க, ஒரு அறிவிப்பு ஒண்ணு. அப்ப மலையாளிகளுக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு
மான தமிழ் மக்கள் நமக்கு இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டாமா? எப்படி? அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை மதிப்புமிக்க நம்ம வாக்கை 1500க்கு விற்கிற நிலைமையை முதல்ல கைவிடணும். புரட்சியாளர் அம்பேத்கர், என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்தார். அவர் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய அமைச்சர்கள் பின்னாடி செல்கிறார்கள். ஒரு அரங்கத்தில் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறார்கள். அது ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது அந்த சிலை. அவர் போய் அந்த சிலையை, அந்த துணியை நீக்கி திறந்தார். திறந்தால் நம்முடைய அறிவாசான அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன், ஆக சிறந்த கல்வியாளன் அண்ணல் அம்பேத்கர். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகம் படித்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் உலகத்திலேயே 64,000 புத்தகங்களை படித்த ஒரே ஒரு மனிதன் நம்முடைய அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த புரட்சியாளர் சொல்றார், மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகள், எது மிக்ஸு கிரைண்டரு, இந்த என்னது, இந்த 1000 500 இந்த சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது. கால ஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு நாள் பாலை விற்பது போல இந்தவர்கள் தண்ணீரை விற்பார்களடா. அப்ப விற்க ஆரம்பிக்கல சொல்றாரு. ஒரு நாள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இவர்கள் வீடு கட்டி வாழ்வார்களடா. அப்போலாம் அடுக்ககங்கள், பிளாட்ஸ் சிஸ்டம் வரல, கணிச்சு சொல்றாப்ல. ஒரு நாள் இந்த மக்கள் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்களடா சொல்றாரு. அப்போலாம் ஆரம்பிக்கல. ஒருத்தன் இதாண்டா நடக்குங்கிறான், அவன் தான் கால ஞானி. அவர் சொல்றாரு, வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம். எவ்வளவு பெரிய செய்கிறோம் பார்த்துக்கிறீங்க. கொள்கையற்ற அரசியல் பாவம்ங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கையற்ற அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசியல் விடுதலை என்று வந்தார்கள், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று எல்லாரும் வந்தார்கள். கடைசியாக எங்கே வந்து நின்றார்கள்? அரசியல் வியாபாரத்தில் வந்து நின்றார்கள், பொலிட்டிக்கல் பிசினஸில் வந்து நின்றார்கள். ஒவ்வொரு கட்சியும் சீட்டளவு நோட்டளவு என்று பேரம் பேசிக்கொண்டு எவன் இந்த நாட்டில் கொடிய ஆட்சி, தீய ஆட்சி, உரிமையை பறிகொடுத்து நிலத்தின் வளத்தை கொள்ளையடிச்சு கொளுத்து திரிகிறானோ அவன் கூடவே போய் 4 சீட்டு 3 சீட்டு 10 சீட்டு 8 சீட்டுக்கு போய். இதுல என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்குது? என்ன கேட்கிறாங்க? எல்லாம் சரிதான் சீமான், கட்சியை காப்பாற்றணும்ல. அப்ப கட்சியை காப்பாற்றுறதை லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சீர்கள் என்ற கேள்விக்கு ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. கூட்டணி வைக்கிறது இல்ல சீமான். எப்படி அப்படின்னு? யாரோட கூட்டணி வைக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் மகன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? உண்மையும் நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் மகன். யாரோடு சேர்ந்து கொடுக்கலாம்? என் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னால் என் மண்ணின் வளங்கள் என் மக்களுக்கானது. என்னால் ஊழல் லஞ்சத்தை அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒழித்து விட முடியும். பாலியல் வன்புணர்வு கொடுமைகளை தடுத்து விட முடியும். மதுக்கடையை மூடிவிட முடியும். நீரை தேக்கி வைத்து விட முடியும். மரங்களை நட்டு வளர்த்து விட முடியும். வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்துவிட முடியும். எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும். ஆனால் எவராலையும் செய்ய முடியாதது, மறுபடியும் என்னால் மலைகளை உருவாக்கவோ, என் ஆற்று மணலை உருவாக்கவோ, என் ஆறை உயிர்ப்பிக்கவோ முடியாது. ஏன்? அது இயற்கையின் அரும்பெருங்கொடை. அறிவு சமூகமே, என்னை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்களை, என் உடன் பிறந்த உடன் பிறந்தார்களே, என் தம்பி தங்கைகளை கவனியுங்கள். அறிவியல், எங்க அப்பா நம்மாழ்வார் கேட்கிறார், உன் அறிவியலால், உன் விஞ்ஞானத்தால் தோசை மாவை புளிக்க வைக்க முடியுமா? உன் அறிவியலால், உன் விஞ்ஞானத்தால், உன் சயின்ஸால்
நீ பாலை தயிராக்க முடியுமா? முடியாது. அதை யார் செய்யறா? இயற்கை. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பல கோடிக்கணக்கான பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள் அதை செய்யுது. அது இயற்கை. அது மாதிரி இயற்கையின் அரும்பெரும் கொடை. நீ இந்த மரத்திற்கு தண்ணி ஊத்துகிறாய், இந்த செடிக்கு தண்ணி ஊத்துகிறாய், கத்தாரிக்காய்க்கு தக்காளிக்கு தண்ணி ஊத்துகிறாய். அந்த செடியும் கொடியும் மரமும் தண்ணீரை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப யாரு? ஒவ்வொரு செடி கொடி மரங்களுக்கும் வேருக்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு தொழிற்சாலை போல வைத்து வேலை செய்து. எப்படி வேலை செய்து? தன் உணவு தேவைக்கு நீரை உண்டு மரம், செடி, கொடி, நெல், பயிறு, கத்தரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்கும் உணவாக மாற்றி கொடுக்குது. இது இயற்கையின் அரிய படைப்பு. இதிலிருந்து இதை செய்யலாம், அதிலிருந்து அதை செய்யலாம் என்று சொல்லுகிறாயே, இதிலிருந்து இதை கலந்தால் தண்ணீர் உருவாகும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஹைட்ரஜன் 1 விழுக்காடும் ஆக்சிஜன் 2 விழுக்காடும் கலந்தால் தண்ணீர் உருவாகுமா? H2O ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடும் கலந்தால் தான் தண்ணீர் உருவாகும். நீ உருவாக்கி காட்ட முடியுமா? இதோடு இதை சேர்ந்தால் ரத்தத்தை உருவாக்கிடலாம் என்று உன்னால் உருவாக்கிவிட முடியுமா? முடியாது. அதுபோலதான் இயற்கை தாயின், பூமி தாயின் மாறாக இருக்கிற மலையை உன்னால் உருவாக்க முடியாது. பூமி தாயின் ரத்த நரம்பாக இருக்கிற அந்த நதியில் படிந்திருக்கிற மணலையும் உன்னால் உருவாக்க முடியாது. அதை உருவாக்கியது யார்? மலைதான். மலையிலிருந்து, மலை மார்பில் வந்த அருவிதான் ஆறையும் மணலையும் உருவாக்கியது. அதை அள்ளி வித்து திண்டு காசாக்கி நாசமாக்கி விட்டார்கள். இதை எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மலையை வெட்டிட்டு போவான், மண் அள்ளிட்டு போவான், நம்ம வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போவான்னு தெரியாது யாருக்கு? அன்னைக்கு இது நடக்கல. நம்ம பாட்டன் பாரதி, நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி, காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மாகவிஞன். அந்த மகாகவிஞன் சொல்றான், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோன்னு பாடுறான். அன்னைக்கு அப்பவே கொள்ளையடிச்சுட்டு போகல. அப்ப கொள்ளையடிச்சுட்டு போகல. நெய்வேலி பழுப்புனுக்கு இல்ல, பூமி தாயின் ஈரகுலையை தோண்டி தோண்டி மண்ணல்றேன், மணல் அல்றேன், மலையை நொறுக்கிறேன், இந்த வளங்களை அவன் கொண்டு போய் போகல, கொள்ளை கொண்டு போகல. அப்பவே அவன் கணிக்கிறான், இந்த வேலையை இந்த அயோக்கிய பயலுக செய்வாங்க. இதெல்லாம் என் அன்பு சொந்தங்கள், மற்றவர்களைப் போல உங்கள் மகன் அண்டாதாரன், குண்டாதாரன், மிக்சிதாரன்லாம் சொல்ல தயாரா இல்லை. நான் தரமாட்டேன். ஆனால் ஒன்று தருவேன், அதையெல்லாம் நீங்களே வாங்கிக்கிற மாதிரி வேலையை தர்றேன், அதுக்கு சம்பளம் தரேன். நீங்களே போய் தன்மானத்தோட வாங்கி ஒரு தற்சார்பு வாழ்க்கை, எவங்கையும் எதிர்பார்க்காம, எவங்காலையும் சார்ந்து நிற்காம தன்மானத்தோட வாழ்கிற நல்ல வாழ்க்கையை உங்க பிள்ளை தருவேன். உங்க பிள்ளை தருவேன்னா தருவேன். நல்ல கல்வியை கொடுக்கிறேன், நம்ம பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்கிறேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நம் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி பிள்ளையை பெற்று விட்டவன் 3 வயதிலிருந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அது எவ்வளவு தூரம் படிக்குதோ அரசாங்கம் படிக்க வைக்கும். காரணம், நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம். அந்த அறிவு செல்வத்தை என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். வேற என்ன? மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. உலக தரத்திற்கு கட்டணம் இல்லாது, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது, சரியாக சமமாக தரமாக ஆகச் சிறந்த மருத்துவத்தை கொடுப்பேன். தனியார் முதலாளிகளிடத்தில் என்ன தரம் இருக்கு என்று நீ நினைக்கிறியோ அதை தாண்டிய தரத்தில் மருத்துவத்தை கொடுப்பேன். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக, உயிர் பாலாக இருக்கிற தண்ணீரை ஒரு சொட்டு கூட நீ காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. தூய குடிநீரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருவேன். இது 3 மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் உங்கள் மகன் தருவேன். கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதி எல்லாம் எரிகாற்றா தருவேன், நானே தருவேன், சிலிண்டர் தருவேன்.
ஆனால் உரிய கட்டணத்துக்கு தருவேன், தடை இல்லாம தருவேன். ஏன்? அந்த எரிகாற்றை உங்கள் மகனை உற்பத்தி செய்வேன், நானே உற்பத்தி செய்வேன். எந்த நாட்டையோ எந்த மாநிலத்தையோ எந்த முதலாளியோ சார்ந்து நிற்க மாட்டேன். நான் என்னுடைய ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, என்னுடைய கோழி கழிவு, வாத்து கழிவு, நான் எல்லாத்தையும் சேர்த்து அதில் இருந்து பயோகேஸுங்கிற அந்த எரிகாற்று, உயிர் வழின்னு நம்ம தூய தமிழ்ல சொல்றோம், நான் தயாரித்து வீடு வீட்டுக்கு தடை இல்லாமல் என் மக்களுக்கு கொடுத்துருவேன். நீ அதை விட்டுரு. அதுக்கப்புறம் மின்சாரம், மாற்று மின் உற்பத்தி. உங்க மகன் படம் போல போட்டு போட்டு காட்டுவேன், எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்வேன், எப்படி தடை இல்லாமல் உனக்கு கொடுப்பேன், தடை இல்லாமல் தருவேன். ஆனால் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். உரிய கட்டணம், உற்பத்தி செலவு எவ்வளவோ அங்கே பணி செய்கிற பிள்ளைகளுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், கடன் வாங்கி கொடுக்க முடியாது இந்த கடன்கார பயிலுக்கு மாதிரி. அதனால உரிய கட்டணத்தை கொடுப்பேன், தடை இல்லாமல் கொடுப்பேன். வேற என்ன? பயணிக்க நல்ல பாதை, படிக்க கல்வி, குடிக்க தண்ணி, பார்க்க மருத்துவம். பசி இல்லை, ஏன்னா நானே வேளாண்மை செஞ்சிடறேன். பசி இல்லை நாட்டில், உனக்கு எல்லாமே கிடைக்கும். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடின்னு சந்தைன்னு நானே திறந்துருவேன். நியாயமான விலைக்கு, உரிய விலைக்கு, அடக்க விலைக்கு தரமான பொருள்களை தந்துடுவேன். நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வார் எங்களுக்கு படிப்பிச்சது அதுதான். உணவு விஷமாயிருச்சு, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது, தடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இங்க வந்து பேசுவாங்க, அவங்க பேச்ச கேளுங்க, உங்க மகன் பேச்சையும் கேளுங்க. யார் சொல்றது சரியா இருக்கு? எப்பவும் நீங்க நல்லதை தான் தெரிவு செய்ய. பையனுக்கு பொண்ணு போனா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா நல்ல பையன். அப்ப நாட்டை ஆள்றவங்கள ஒரு நல்ல பையனை தேர்வு பண்ண வேணாமா? காலங்காலமா அந்த நாசகார பயல்களையா குடிக்க வச்சு நம்ம அக்கா தங்கச்சி தாலியா இருக்கிறவன்ட்டே நாட்டை கொடுக்குற, இலவசம் கொடுத்து உன்னை ஏக்கிறவன்ட்ட கொடுக்குற, ஏமாத்த நினைக்கிறவன்ட்ட கொடுக்குற. இதையெல்லாம் மாத்த நினைக்கிற ஓ மகன்கிட்ட ஒரு தடவை கொடு, ஒரு தடவை கொடுத்து பாரு. என்ன புதுசா நீ வாழ போற? ஐயா கருணாநிதி காலத்தில் ஆட்சியில 5 முறை வாழ்ந்துட்ட, ஐயா ஸ்டாலின்ல ஒரு 5 ஆண்டு வாழ்ந்துட்ட, அம்மா ஜெயலலிதாட்ட நான் 20 ஆண்டு வாழ்ந்துட்டேன், அப்புறம் ஐயா எடப்பாடிக்கிட்ட 4.5 வருஷம் வாழ்ந்துட்டேன். ஒரே ஒரு 5 ஆண்டு உன் மகன்கிட்ட கொடுத்து பாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை மாத்தி படைக்கிறனால என்பர். ஆகப்பெரும் கனவு, ஒரு மகத்தான கனவை உங்கள் பிள்ளைகள் மனதில் சுமந்து வர்றோம். அதை ஒரு சிற்பி போல செதுக்கி 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 அடைகாத்து திரும்ப திரும்ப என் மக்கள்கிட்ட எடுத்து கருத்தா காசை வச்சில்ல கட்சி நடத்துறது, கருத்தியல் புரட்சியின் மூலமாக கருத்து கோடியை கொட்டி இல்ல கொள்கையை கொடுத்து, கொள்கையை முன்னிறுத்தி நீண்ட காலமாக அரசியல் செஞ்சு வரோம். எங்களையும் கொஞ்சம் கவனிங்க, எங்களை பாருங்க. நாங்க எடுத்து வைக்கிற அரசியல் சரியா இருக்கா? யார் கையில நாடு இருந்தா நாடு மக்களும் பத்திரமாக இருப்பார்கள், யார் கையில நாடு இருந்தா பாதுகாப்பா இருக்கும், யார் கையில நாடு இருந்தா வளரும், யார் கையில் நாடு இருப்பது எதிர்காலத்துக்கு நல்லது. ஒரு தடவை யோசிங்களேன், ஒரு தடவை யோசிங்களேன். இந்த ஆட்சி முறையை இவங்க தான் ஆண்டுட்டாங்களே, ஒரு தடவை மாத்தித்தான் பார்ப்போமே. கொஞ்சம் எண்ணுங்களேன், சிந்தனையை கொஞ்சம் மாத்துங்களேன். எனவே என் அன்பு சொந்தங்கள், இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போட்டியிடுகிற உங்கள் பிள்ளைகள், எங்கள் வேட்பாளர்களை கொஞ்சம் பாருங்கள். யாராவது மந்திரி மகனா, இல்ல பெரிய கோடீஸ்வர பல லட்ச பல்லாயிரக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவனா, இல்ல யாரு? படித்த இளைஞர்கள், இந்த நாட்டை இந்த மக்களை தங்களின் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவர்கள். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை மாற்றி, அந்த கேடுகட்ட பணநாயக முறையை மாற்றி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும். அப்போ மக்களுக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக பணி செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்றது காட்டுது. அப்படி செய்தவன் இந்த மண்ணிலே நம் தாத்தன் காமராஜ், அப்படி செய்தவன் நம்முடைய தாத்தன் பேரறிஞர் அண்ணா. பணம் இல்லாமலும் நல்ல மனம் இருந்தால் நாடை ஆளுகிற தகுதியை பெறலாம் என்று நிரூபித்தார்கள். இன்று ஒரு தொகுதிக்கு 25 கோடி கொடுத்து வாக்குக்கு 2000 கொடுக்கிறவன் எவனோ அவன் தான் வேட்பாளர். அப்படி என்றால் 25 கோடி முதலீடு செய்கிறவன் லாப தேவைக்கு செய்கிறானா, மக்கள் சேவைக்கு செய்கிறானா? உங்களுக்கு வாக்குக்கு 1000 கொடுத்து வாக்கை வாங்கி உங்களுக்கு சேவை செய்வான் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி நம்புகிறீங்க?
25 கோடி முதலீடு செஞ்சா 2000 கோடி, குறைஞ்சது 250 300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் தானே முதலீடு செய்யறான். அரசியல் தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்கிற புனித அமைப்பா இல்ல அதிக லாபம் ஈட்டும் தொழிலா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் உயிருக்கினிய தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். வாக்கு என்பது ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதி, அக்கிரமம், கொடுமை, தீமை இதற்கு எதிராக தூக்க வேண்டும். ஒற்றை வாக்கில் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை என்னால், உன்னால், நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடு கெட்ட பண நாயகம் கேலி வன்னி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்தில ஓட்டணியும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து ஓட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யுங்கள். திமுக வெல்வது, அதிமுக வெல்வது என்பது வழக்கமான ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மிகப்பெரிய சாதனை. எனவே என் அன்பு சொந்தங்களே, உலகம் இந்த சங்கராபுரம் தொகுதியை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆறுயிர் இளவல் அன்பு தம்பி ரமேஷ் பெருவழுதி அவர்கள் வென்றார்கள் என்ற செய்தியில் வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காமல், இலவச அறிவிப்பு இல்லாமல், எந்த பின்புலம் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு நின்று இந்த பிள்ளைகள் வென்று விட்டார்கள் என்றால் தமிழர் நாட்டிலே எதற்கும் அடிபணியாமல், காசு பணத்திற்கு இலவசங்களுக்கு இல்லாமல் நல்ல அரசியல் மலர வேண்டும் என்று மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். மாற்றத்தை விரும்பிவிட்டார்கள். தமிழர்கள் மகத்தானவர்கள், மாண்புமிக்கவர்கள் என்ற இந்த நிலை, இந்த கருத்து உலகெங்கிலும் உருவாகிவிடும். எனவே என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். சங்கராபுரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி ரமேஷ் பெருவழுதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. எங்களின் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். ஏன், நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால்தான் யாரோடும் சேராமல் உங்களோடு சேர்ந்து உங்களை மட்டுமே நம்பி இந்த களத்திலே தொடர்ந்து தனித்து போட்டியிடுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து எங்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.